கண்ணன் உதவாததற்கான இந்த கதை மனிதனின் செயல்பாடுகளும் இறைவனை நாடும் முறைகளும் ஒன்றுக்கொன்று எவ்வாறு தொடர்புடையவாக இருக்கின்றன என்பதைக் காட்டும் சிறந்த உதாரணம். இதை புரிந்து கொள்ள வாழ்க்கை பின்பற்ற வேண்டிய உயரிய நெறிகளையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். கண்ணன் எப்போது உதவார்? கண்ணன் எல்லாம் வல்லவன் மற்றும் கருணைக்கடல் என்றாலும் அவன் செயலில் ஒரு தீர்மானம் இருக்கும். அவன் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் பக்தர்களுக்கு மட்டுமே உதவ முன்வருவான். இது அவன் இயல்பாகவே அமைந்திருக்கின்றது. பாஞ்சாலியின் உதாரணம். அவமானத்தின் உச்சத்தில் இருந்தபோது பாஞ்சாலி துரியோதனரின் மன்றத்தில் அவமானத்துக்கு உள்ளான போது தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தாள். அவளுடைய முழு நம்பிக்கையும் கண்ணன் மீது இருந்தது. தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து முழுமையாக கண்ணனை நாடினாள். முழுமையான சரணாகதி. அவள் தனது இரு கைகளையும் மேலே தூக்கி கோவிந்தா கோவிந்தா என்று கண்ணனை அழைத்தாள். இது அவளின் முழுமையான சரணாகதியாகும். இதனை மறுக்காமல் கண்ணன் உடனடியாக அவளுக்கு உதவினார். பாண்டவர்கள் பிழை. தன்னம்பிக்கையும் மானம். சூதாட்டத்தின் போது பாண்டவர்கள் தங்கள் மானத்தை பொருத்தமாக கருதி கண்ணனை உதவிக்கு அழைக்கவில்லை. அவர்கள் எண்ணியது, சூதில் ஆடுவதை நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அதை கண்ணன் ஆடினால் உலகம் நம்மை கலாய்க்கும் என்பதே. அவர்கள் தங்கள் சொந்த முடிவை கண்ணனை வேண்டாமலே எடுக்க முடிவெடுத்தனர். கண்ணன் ஆவதை வேண்டாத நிலை. கண்ணன் தன் பக்தர்களின் மனதில் முழு சரணாகதியும் அவனை முழுமையாக அச்சமின்றி நாடும் மனோதற்கும் ஆதரமாக செயல்படுவான். ஆனால் பாண்டவர்கள் முழுமையாக கண்ணனை நாடவில்லை. இதனால் அவர் அவர்களுக்கு உதவ முன்வரவில்லை. முக்கிய விளக்கம். முழுமையான சரணாகதி. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தனது செயல்பாடுகளில் இறைவனை முழுமையாக சேர்க்காதவரை தெய்வ உதவி கிடைக்காது. பாஞ்சாலியின் நிலை முழுமையான சரணாகதியின் சிறந்த உதாரணமாகும். தன்னம்பிக்கையின் வரம்பு. தன்னம்பிக்கையானது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. ஆனால் அது தன்னிச்சையாக இறைவனை மறுக்கும் அளவிற்கு அதிகமாக இருந்தால் அது வழிவகுக்கும் இழப்புகளுக்கு நாம் தான் பொறுப்பாக இருக்க வேண்டும். மானியமாக மானத்தை பிடித்தல். பாண்டவர்கள் தங்களது மானத்தை பெரியதாக எண்ணி கண்ணனை அழைக்கவில்லை. ஆனால் இறைவன் முன் மானம் போன்ற எண்ணங்கள் தேவையற்றவை. இறைவனை முழுமையாக நாடுவதற்கு நாம் எதையும் தியாகம் செய்ய வேண்டியது அவசியமாகும். தெய்வத்தின் கருணை. பாஞ்சாலியின் அழுகை அவளின் உடலுக்குள் நம்பிக்கை இல்லாத இடத்திலிருந்து வந்தது. அதற்கேற்ப கண்ணன் உடனடியாக அவளுக்கு உதவினார். இறைவன் உதவி செய்வதற்கான அடிப்படையான நிபந்தனை பக்தியின் நேர்மையான அழைப்பாகும். வாழ்க்கையின் பாடங்கள். தெய்வத்தில் முழுமையான நம்பிக்கை. மனிதன் தன்னுடைய எல்லா நம்பிக்கைகளையும் இறைவனை நோக்கி செலுத்தும் போது தெய்வத்தின் கிருபை அவனுக்கு உறுதி. சுய சக்தியை மனதில் கொள்ளுதல். தன்னம்பிக்கையும் மானமும் நம் செயல்களுக்கு தேவை. ஆனால் அவற்றை அன்றாட செயல்பாடுகளில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். துறவியம் மற்றும் தெய்வத்தின் ஆதரவு. பாஞ்சாலியின் கதையில் தெய்வத்தின் மீதான முழுமையான நம்பிக்கையே அவளை காத்தது. இறைவனின் சரணாகதி இல்லாமல் அவர் அருள் பெற முடியாது. மிகச் சரியான சந்தர்ப்பத்தில் உதவல். கண்ணன் எப்போதும் சரியான நேரத்தில் பக்தரின் உதவிக்கு வரும். ஆனால் அந்த உதவி பக்தனின் முழுமையான அனுதாபத்தின் அடிப்படையில் அமையும். தெய்வ தத்துவத்தின் நிறைவு. இந்த கதையின் மூலம் கண்ணன் மனிதரின் மனோபாவத்தையும் தன்னம்பிக்கையும் தெய்வத்தின் மீதான நம்பிக்கையையும் பொருத்தமாக மதிப்பீடு செய்வதை நன்கு விளக்குகிறது. தன்னம்பிக்கையின் எல்லைகளை கடந்து முழுமையான சரணாகதி கொண்டிருந்தால் மட்டுமே இறைவன் உதவக்கூடியவன் என்பதற்கான தெளிவை இந்த கதை நமக்கு தருகிறது.